உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே பலங்கொள்ளு, தைரியமா இரு, பயப்படாத சொல்லிட்டு பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயம் இருக்கக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள பயம். ஒரு தகப்பன் தன்னுடைய சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்து, என் குழந்தை எல்லாம் பயப்படுது, தைரியமாவே இருக்கிறது இல்ல, எப்பவுமே பயம் பயம்னு சொல்றான், அதனால என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. சில தாய்மார் வாலிப பையனை கூட்டிட்டு வர்றாங்க, பயந்துகிட்டே இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான், இந்த பயம் போய் தைரியமா இருக்க ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கணவனை கூட்டிட்டு வர்றாங்க, மனைவியை கூட்டிட்டு வர்றாங்க. குடும்பத்துல பயத்தினால பாதிக்கப்பட்டவங்க எல்லா வயசுலும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒத்த பயம். ஆனா ஒரு தகப்பன் பிள்ளைனிடத்துல என்ன சொல்லுவான், என் பிள்ளை தைரியமாவே இல்லை, பயந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா தகப்பனுக்கே ரொம்ப துக்கம். எதுக்கு என் பிள்ளை இப்படி பயந்துகிட்டே இருக்கிற, மன தைரியமா இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க பயந்துகிட்டே இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, என் மகனே என் மகளே நீ ஏன் இப்படி தைரியம் இல்லாம இருக்கிற, ஏன் பயந்து கொண்டே இருக்கிற, தைரியமா இரு. எப்படி தைரியமா இருக்கிறது? பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது, பயப்படுத்துகிற காரியம் நடக்குது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் இருக்கல கூட. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நான் கூட இருக்கிறேன், சர்வ வல்லமுள்ள தேவன் கூட இருக்கிறேன், பிசாசை ஜெயித்து இயேசுவாகிய நான் கூட இருக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அப்ப சின்ன பிள்ளைகள் பாருங்க, நீ அந்த ரூம்ல போய் இதை எடுத்துட்டு வான்னா, இல்ல பயமா இருக்குது, லைட்லாம் போட்டுக்க, வெளிச்சம் தானே இருக்குது, இருட்டில இல்ல தனியா போ, பயமா இருக்குது, சரி நான் வர்றேன்னா, அப்ப கையை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை தைரியமா வந்துடும். ஏன்னா அப்பா கூட வர்றாங்க. இயேசுகிறிஸ்து சொல்றேன், நான் உன்னை தனிமையா இருக்க சொல்லலையே, நான் இப்பவும் கூட இருக்கிறேன்னு, உன்னை தனிமையா நான் விட மாட்டேன், இரவும் பகலும் கூட இருக்கிறேன், நீ எங்க போனாலும் கூட இருக்கிறேன், நீ என்ன செய்தாலும் நான் துணையா கூட இருக்கிறேன், பிறகு இதுக்கு பயப்படணும்? அப்போ இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுது நினைத்து கொண்டு துதித்து கொண்டே இருந்தீங்கன்னா பயம் தன்னால போயிடும், மன தைரியம் வந்துடும்.